Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதயநிதியின் சொத்து விவரம் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் குமரவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. எதிர்வர உள்ள சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள அந்த வேட்பு மனுல குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்களுக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வாக்காளராக இருக்கக்கூடிய குமரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்பு மனுவில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் நடப்பு தேர்தலில் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் இந்த விவரங்கள் குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதயநிதியுடைய மனைவி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துல 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் தற்போது தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுல 11,06,00,000 ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு வேட்பு மனுல 10 கோடி என குறிப்பிட்டிருக்கிறார். மீதமுள்ள 1,06,00,000 ரூபாய் பணம் திருப்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் அதில் முழுமையாக தெரிவிக்கப்படாமல் வேட்பு மனு இந்த முறை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். இதே போல 2020ஆம் ஆண்டுக்கு முன் 2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது 10,98,00,000 ரூபாய் வருமானம் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது குறித்து கூறுவது தொடர்பாக உரிய விளக்கங்கள் எதுவும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த வேட்புமனு தெரிவிக்கப்படவில்லை. சொத்து குறித்த முறையான முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். வருமான வரித்துறை மற்றும் கம்பெனி விவகாரத்துறை கார்ப்பரேட் விவகாரத்துறை ஆகியோர் இந்த வருமான வரித்துறை ஆகியோர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நாளை தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு வர இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.